பிளாக் கலரோட சீசன் 5ஓட எபிசோட் 4ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு 3 எபிசோட் இருக்கு. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாக் கலரோட சீசன் 5 எபிசோட் 4. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் கிளிபோத்தோட ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்க ஹையஸ்ட் ஆர்டர் டெவிலா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இதோட ஸ்ட்ரென்த் என்னன்னா நம்ம டாக்டர் ஐடி ஈக்குவலா இருந்தாலும் இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. லிலித் அந்த மானா நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணம்மா அப்படிங்கிற மட்டும் அவங்க பேசிட்டு இருப்பானுங்க. விந்த பகிட்டு ரூட்ஸ் எல்லாமே பயங்கரமா வளர்ந்துருக்கும். அது என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பியர்ல இருக்க மேஜிக் அப்படியே உறிஞ்சி இவங்களுக்கு பவர் கொடுத்துட்டு இருக்கோம். 10வது குறைக்கு வெளியில ஒரு சின்ன சின்ன டெவிலா அழிஞ்சிட்டு இருக்குமா. மக்களா இருக்கட்டும் இந்த ரெபலா இருக்கட்டும் எல்லாமே பயத்துல அப்படியே இதாகுவானுங்க. ஓ நீ வந்துட்ட போல இருக்கு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான ஃபைட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. உன் கதை முடிஞ்சிச்சு சார். நான் எது என்னைய பார்த்தா சொல்ற? நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க எனக்கு தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு இது முடியல. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவள் கர்ஸ் வந்து சீல் ஆயிடுச்சு. பட் அவள் மேட்ச் வந்து சுத்திக்கிட்டே இருக்க மாட்டேன் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. எங்களால் 100% யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி இவங்களோட ஃபுல் டெவில் பவர் ரிலீஸ் பண்ணுவானுங்களா? டேய் நீ தூங்குனது போதும், இங்கே வா வந்து என்கிட்ட சண்டை போடு அப்படின்னு இவனை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். ஏய் நீ ரொம்ப பேசினில, நீ பயங்கரமா என்னை கலாச்சிட்டு இருந்த. பட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி. இப்ப சண்டை செய்வோமா? வா. நீ ஜெயிச்சது அப்படிங்கிறது உடஞ்சி பண்ண கண்ணாடி மட்டும்தான். அதெல்லாம் டப்புன்னு முடிஞ்சிரு தம்பி. ரொம்ப கவலைப்படுற. இவனோட ரீஜென்ரேஷன் பீடு இவனோட போனஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமா மாறி இருக்கு. முன்னாடி இருந்தது ரொம்ப அதிகமா இருக்கு. டேமிட் இப்ப எப்படியாச்சும் போய் அந்த மோரிசனை தடுத்தாகணும். இல்லைன்னா அடுத்தடுத்த லேயர்ல உள்ளவங்களா வருவானுங்க. ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி இருந்தாலுமே இந்த 2 டெவில தாண்டி என்னால் போக முடியாது. இவங்களை ஏதாச்சும் சமாளிச்சா மட்டும்தான் அதை ஏதாச்சும் செய்ய முடியும். இவங்களை யாரு சமாளிக்கிறது? வேற வழியே கிடையாது. இவங்களை யாரு சமாளிக்கிறது ஒண்ணுமே புரியலையே. நான் மோரிஸை டிஃபீட் பண்ணி இவங்கள சமாளிக்கன்ற ஒரே வழிதான் இருக்குது. அதுதான் பெஸ்ட் மூவ். ஏன்னா நம்மளால வின் பண்ண முடியலன்னா வேற வழியே இல்லை. ப்ளூமேட் என் கூட சேர்ந்து சாக தயாராரு. நான் முன்னாடியே சொன்னது தாண்டா யூனோ, நீ தான் சாக போற. கவலைப்படாத. போன தடவை மாட்டோம், இந்த தடவை நீ போறதுக்கு ஒரு ஊரே இருக்காது. டேய் அங்க பாரு, ஏதோ பெருசா கால் மட்டும் இல்ல, டம்முன்னு வந்து விழும் ஒரு டீமனு. இவங்களுக்கா டீமன் வந்துருச்சும்மா. இங்க ஆஸ்ட் அந்த படி ட்ரைனிங் வேற எடுத்துட்டு இருப்பான். டெவில்ஸ் எல்லாமே அண்டர் வேர்ல்டோட பவராலையும் மக்களோட ஹேட்ரேட்டாலையும் வளர்ந்தவனுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேடு கிங்டம்ல ராயில சேர்ந்த 2 பேர் இருந்தானுங்க. அவங்களோட மேஜிக் அப்படிங்கிறது அபாரமா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அவங்களோட எல்லா அஃபெக்ஷனுமே அவங்களோட எல்லா லவ்வுமே ஒரு சமயத்துல ஹேட்டடா மாறினுச்சு. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டானுங்க. அப்பதான் என்ன பண்ணானுங்கன்னா அவங்கள சீல் பண்ணி நெதர் வேர்ல்டு டெவில் வேர்ல்டுல போட்டு அழைச்சிட்டானுங்க. இப்போ உனக்கு புரியுதா? சும்மா சுத்திட்டு இருந்தா அவங்கள நான் பிடிச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒருத்தன் இங்க இருக்கான், இன்னொருத்தன். ஆமா க்ளோவ்ல இருக்க முக்கியமான எல்லா மேஜுமே இங்க தானே இருக்கீங்க. அப்ப உங்க கிண்டத்தை யாரா காப்பாத்துவா? இது வந்து மானம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து இவ வேற. இந்த போடி இவனா பக்கத்துல இருக்க எல்லா மேஜிக்குமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான். இவனோட பவர் அப்படிங்கிறது முன்னாடி வரை இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. என்னால இந்த பாடியை வச்சுக்கிட்டு அதை சமாளிக்கவே முடியாது. அதுக்கு எனக்கு ரொம்ப பவர் டிஃபரன்ஸ் இருக்குது. என்னோட ஃபுல் பவரை நான் எடுத்தா மட்டும்தான் அதை கூட சமாளிக்கவே முடியும். நான் கேட்கற தப்பு தான், இருந்தாலும் உன்னோட மேஜிக்கை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த போட்டு மட்டார் தட்டு டம்மால் டுமின்னு சொல்லிட்டு இது பாட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு போயிட்டு இவங்க வேற ஓடுங்கடா வந்துருச்சுடா அப்படிங்கிற மட்டும் கத்திட்டு இருப்பானுங்க. மேஜிக் நைட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்க. இவன் என்ன பண்ணுவான்னா கையில அப்படியே ஃபயர்ன்னு நினைக்கிறேன், அந்த மேஜிக் எடுத்து அப்படியே எடுப்பானா. டேய் எப்படி இருந்தாலும் அது உள்ளாரே போக கூடாது, கிங்டம்குள்ள போக கூடாது. நம்ம கேப்டன் கைசரும் பர்பிள் ஆர்கஸும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மக்களை எவாக்குவேட் பண்ணுங்க. டிவன் டைரக்டர் ராயல் கேபிட்டலுக்கு தான் போகுது, சீக்கிரம் பண்ணுங்க. ஐயோ இங்க வருதா? இங்க எங்கடா வருது? டே காப்பாத்துங்கடா நினைச்சு தடுங்கடா அத. இந்த போயிட்டு இவங்க 2 பேரும் மேஜிக்க போடுவாங்க. பட் அது பீம் பண்ணுச்சுல, அது வந்து அசால்ட்டா உடச்சிட்டு வந்துடும். இந்த வச்சுவோன்னு சொல்லி இவனும் கொடுப்பான். அகைன் இவனோடது உடஞ்சிரும். சே இதுக்காக நான் 6 மாசத்துக்கு மேல ட்ரைனிங் எடுத்தேன். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா சொல்லி பயங்கரமா இருக்கும். இதோட மேஜிக் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்குது. சொல்ல போனா இந்த மேஜிக்கை பத்தி என்னால் உட்கார கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. சீலிங் மேஜிக்னு சொல்லிட்டு இவன் நின்றுட்டு இருப்பான். அது பி மட்டும் உன்னை கிரியேட் பண்ணிட்டு இருக்குமா? இந்த அளவுக்கு மேஜிக் உள்ள உன்னை சமாளிக்கணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த ஒரு ஆள் வேணும். இவனை மட்டுமே ஈக்குவல் பவர் உள்ள மேஜிக் தான் வேணுங்கிறப்ப அதை அனுப்பின பீமை ஒரு பந்து மட்டும் ஒன்று தடுத்துட்டு இருக்கும். ஏய் அந்த மேஜிக்கு விசர் கிங் வந்துட்டாரு. நான் எப்படி என்னோட பாடியை 10 வருஷம் முன்னாடி தள்ளிட்டேன். பட் இது வந்து சொல்யூஷன் கிடையாது. என்னோட எபிலிட்டியும் சரி என்னோட பவரும் சரி ஒரு மாதிரி லிமிட்குள்ளதான் இருக்குது. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. மறுபடியும் இது ஒரு பவர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருக்குமா? மறுபடியும் ஒரு தடவைன்னு சொல்லி பவர் எடுப்பான். டக்குன்னு பார்த்தா சின்ன பிள்ளையா மாறிடுவான்.
இது நான் அதுக்குள்ளேயுமா போயிட்டேன். என்னடா இது? சா, கொஞ்ச நேரம் கூட நிக்கலையாடா இவன். இன் திஸ் வேர்ல்டு மேஜிக் இஸ் எவ்ரிதிங் ஆன்னு சொல்லிட்டு இந்த படி ஆஸ்தாவரை வந்துட்டு இருப்பான். டைரக்டா வந்து அது குத்துன ஒரு பால்ல குத்துவான் பாருங்க. லீவே வெளில வா. அந்த பக்கத்து ஒரு மாதிரி வெடிச்சு சதரும். அந்த மேஜிக் இருந்த இடம் தெரியாம போயிரும். எது க்ளோவர் கிங்டமா? டேய் தப்பு கணக்கு போட்ட. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் மத்ததை பார்த்துப்பான். டெவில் யூனியன் என்னால இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும். அதுக்குள்ள அவன் கதையை முடிக்கிறேன்டா. பார்லிமெண்ட்டுக்காரா நல்லா கவனிச்சுக்கோ, உன்னோட இந்த கிங்டத்தை டெவில் பவர் வச்சுதான் சேவ் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப இந்த போட்டு லீவு அந்த போட்டு ஏட்ஸ்னர் டீம்னு சொல்லிட்டு பங்கமா இருக்கும் பேனலே. டெவில் வந்துருச்சு, டெவில் இன்னொரு டெவில் கூட சண்டை போடுது. டெவில் ஏசியன் டீமுக்கு சண்டையான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பகுட்டு. அது டெவில் இல்ல, அது ஆஸ்தா அந்த கிங்டத்தை ப்ரொடெக்ட் பண்றான். டேம் இட், அந்த சின்ன பையன். இதெல்லாம் நம்பவே முடியல. இது என்னதான் என் ஸ்டைல் இல்லைனாலுமே பரவாயில்ல, இதுவுமே நல்லா தான் இருக்குது. அந்த சின்ன பையன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாட்டானா? அப்படிதான் உன்னால முடியும். டெவிலால பொசஸ் பண்ணதுனால உன்னை அப்படி சொல்லல. ஏன்னா நீ மோர் தென் மேஜிக் நைட்ரா. ஆஸ்தா அவன் கதைய முடியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவன் கத்தி எடுத்து டைரக்டா ஒரு போடு வருவான். இந்த ஏன்ஷியன்ட் டீமன் அப்படிங்கிறது பயங்கரமான மேஜிக்கை சூப்பர் சார்ஜ் பண்ணிருக்கக்கூடிய ஒண்ணு. இது என்ன பண்ணும்னா வர மேஜிக் எல்லாத்தையுமே ரெப்பல் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படியே நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மட்டும் இதுவுமே திருப்பி அனுப்பிச்சு விட்டுரும். அண்ட் இது பழங்கால டெக்னிக்கான திரும்ப அடிக்கிறத மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்ணும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு காரணம் போதும் இது அவனோட அட்டாக் எதையுமே தடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அவன் கை காத்துல பறக்கும். வயிற்று ஒரு கோடு, அவ்வளவுதான். அந்த டெவிலோட கொம்பு உடம்புன்னு சொல்லி ரெண்டுத்தையுமே சீவி விட்டுருவான். ஆஸ்தா ஜெயிச்சுட்டான் அப்படின்னு கத்த. டாக்டர் ரொம்ப ஆபத்தா இருக்காரு என்னோட மாஸ்டர். டேய் அடுத்த ஸ்டாப் ஸ்பேட் கிங்டம் தான், வா போலாம் அப்படின்றதோட இந்த சாப்டர் முடிச்சுவோம். லவ் யூ so much.